உணவை வீணடிக்காதீர்கள். ஹாய் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், ஒரு அருமையான ஸ்மூத்தி செய்கிறோம். காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு போகிற ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கு இந்த ஸ்மூத்தி செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆஃபீஸுக்கு டைம் ஆகிடுச்சு அல்ல ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட போகிறாங்கன்னா இந்த மாதிரி பழத்தில் ஒரு ஸ்மூத்தி செஞ்சு கொடுங்க. அது அவ்வளோ தெம்பாக இருக்கும். ரொம்ப நேரம் வரைக்கும் சாப்பிடாம உங்களுக்கு நல்ல ஹெல்த்தாக இருக்கும். அதுக்கு நம்ம 2 செவ்வாழை பழம் எடுத்துக்கிறோம். நல்ல பழமாக இருக்கணும், செங்காயாக இருக்கக்கூடாது. பழமாக அந்த பக்குவமான பழமாக இருக்கணும், சாப்பிட்ற அளவுக்கு உள்ளதாக இருக்கணும். அந்த மாதிரி 2 செவ்வாழை எடுத்துக்கங்க. பாதாம் பருப்பு ஒரு 25 கிராம், அதுலேருந்து ஒரு 30 கிராம் வரைக்கும் பாதாம் பருப்பை நீங்கள் எடுத்துக்கலாம். அதை வந்து ஊற வச்சு வச்சுருங்க. ஊற வச்சு அதை நல்லா ஊறின பிறகு ஒரு 2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கலாம். இல்லை காலையில் நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நைட்டே கூட ஊற வச்சு வச்சுக்கலாம். ஊற வச்சு இந்த தோலை நல்லா இது மாதிரி உரித்து எடுத்துருங்க. இந்த மாதிரி உரித்து எடுத்துருங்க. தோலை உரித்து அதை அப்படியே நீங்கள் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. அதை இந்த மாதிரி இந்த பாதாம் பருப்பு இந்த ஸ்மூத்தி செய்கிறதுக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தாகவும் இருக்கும். அதே டைமில் அந்த டேஸ்ட்டு கொடுக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து 50 கிராம் சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை எடுத்துங்க. ஒரு தேங்காய், அரை காயாக இருக்கணும். ரொம்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொப்பரை காயாக இல்லாமல் ஒரு தேங்காய் எடுத்துங்க. அதில் அரை மூடி போதும். அந்த அரை மூடி தேங்காயை இந்த போல் துருவிடுங்க. அதை நல்லா துருவி எடுத்துங்க. துருவி எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. அதை இந்த மாதிரி துருவி எடுத்து வச்ச பிறகு இதுக்கு நம்ம அந்த செவ்வாழை பழத்தை எடுத்து நல்ல பக்குவமான சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்கணும். ரொம்ப கனிஞ்சிட்டாலும் அது நல்லா இருக்காது, அதே செங்காயாக இருந்தாலும் நல்லா இருக்காது. சரியான பழமாக இருக்கணும். இந்த பழத்தை தோலை நீக்கி எடுத்துருங்க. இந்த பழத்தை தோலை நீக்கிட்டு ஒரு மிக்சி ஜார், அதாவது ஜூஸ் அடிக்கக்கூடிய மிக்சி ஜார், அந்த மிக்சி ஜாரில் இந்த செவ்வாழை பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணுங்கள். கட் பண்ணி போட்டுருங்க. 2 பழத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் போடுங்க. இந்த மாதிரி கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுருங்க. அப்போ தான் இது வந்து அரைக்கிறதுக்கு அந்த மிக்சியில் அடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப பெருசாக போட்டுறாதீங்க, அது திப்பியாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக அந்த வாழைப்பழத்தை வெட்டி போட்ட பிறகு நம்ம தோல் உரித்து ஊற வச்சு தோல் உரிச்சிருக்க அந்த பாதாம் பருப்பை சேர்த்துங்க. பாதாம் பருப்பை சேர்த்த பிறகு நம்ம துருவின தேங்காய், நல்லா இளம் தேங்காயாக துருவிருப்போம், அரை காயாக உள்ளது. இந்த தேங்காய் துருவலை அந்த வாழைப்பழம் பாதாம் பருப்போடு சேர்த்துங்க. இந்த தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாம் பால் ஊற்றி செய்வாங்க. இதில் நம்ம பால் ஊற்றுறதில்ல. பால் ஊற்றினா பார்த்திங்கன்னா உங்களுக்கு சளி பிடிக்கக்கூடியவங்களாக இருந்தால் அது சளி பிடிக்கும். அதனால் உங்களுக்கு நம்ம பால் ஊற்றாமல் இந்த மாதிரி தேங்காய் துருவல் மட்டும் நம்ம சேர்த்துக்கிறோம். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுபோல் ஒரு மாதுளம்பழம், அந்த மாதுளம்பழத்தை இது மாதிரி கீந்தி விட்டு அதை உடைக்கணும். இந்த மாதிரி கீந்தி விடுங்க. அதை ஒவ்வொரு பக்கமும் 4 பக்கமும் அதை கீந்தணும். 4 பக்கம் அதை கீந்தி விட்டு இதை அப்படி உடச்சி எடுத்துருங்க. இப்படி உடச்சி எடுத்து அந்த முத்துக்களை மட்டும் அப்படியே உதுத்து எடுங்க. அது அப்படியே அதில் இருக்க அந்த முத்துக்களை அப்படியே உதுத்து எடுக்கணும். நல்லா சிகப்பு கலராக இருக்கிறதால தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கலராக இருக்கும். அது பார்க்குறதுக்கு நல்லா அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த முத்துக்களை எல்லாம் அப்படியே தனித்தனியாக உதுத்து எடுத்துருங்க. இது மாதிரி அந்த ஒரு பழத்தையும் நம்ம உதுத்து எடுக்கணும். இந்த மாதிரி அதை உதுத்து எடுத்துங்க. இந்த மாதுளம்பழம் அவ்வளோ ஹெல்த்தாக உள்ளது. வயிறு வேக்காலத்துக்கெல்லாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும். பசியின்மையெல்லாம் நல்லாயிருக்கும். அதுக்காக இந்த மாதுளை முத்துக்களை இந்த மாதிரி உதுத்து அந்த வாழைப்பழம் தேங்காயோட அந்த பாதாம் பருப்போட சேர்த்துங்க. அந்த ஜூஸ் ஜாரில் சேர்த்துருங்க. இந்த மாதிரி சேர்த்த பிறகு அது கூட நம்ம வந்து ஆப்பிள், ஒரு சின்ன துண்டு ஆப்பிள், ரொம்ப ஆப்பிள் போட வேண்டாம், ஒரு இந்த மாதிரி சின்ன துண்டு ஒரு 3 தான் கட் பண்ணி ஒரு 2 பீஸ் போட்டுங்க. ஆப்பிள் வந்து 2 பீஸ் மட்டும் கட் பண்ணி போட்டுங்க, ரொம்ப போட வேண்டாம். அப்புறம் அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி சின்ன துண்டாக போட்டுங்க.
இந்த மாதிரி ஆப்பிள் போட்ட பிறகு இதுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக கருப்பு திராட்சை, அதை சீட்லெஸ் திராட்சை, அதை வந்து இந்த மாதிரி உதுத்து எடுத்துங்க. உதுத்து எடுத்து அதில் ரொம்ப போட்டுறக்கூடாது. இந்த மாதிரி ஒரு 10 நம்பர் எண்ணிக்கைக்கு போடுங்க. ஒரு 10 நம்பர் எண்ணிக்கைக்கு மற்றும் இந்த மாதிரி திராட்சை, கருப்பு திராட்சை போடுங்க. அது கூட வெள்ளை திராட்சை, அது ஒரு 10 நம்பர், அதே அளவுக்கு அந்த 10 எண்ணிக்கைக்கு எடுத்து போடுங்க. அதையும் அந்த ஜூஸர் ஜாரில் சேர்த்துடுங்க. இந்த மாதிரி ஜூஸர் ஜாரில் இந்த திராட்சையும் போட்டுங்க. பன்னீர் திராட்சையும் போட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி திராட்சையும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அந்த இனிப்பு, கொஞ்சம் இனிப்பு சேர்த்துக்கணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளை சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம். அந்த வெள்ளை சர்க்கரையை அதுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இல்லை தேன் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கருப்பட்டி, அதே போல் கல்கண்டு தூளாக சேர்த்துக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேஸ்ட் வராது. அதனால் நம்ம வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பழத்தோட டேஸ்ட்டு மாறாமல் இனிப்பு மட்டும் நல்லா தூக்கலாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி வெள்ளை சர்க்கரையை சேர்த்து இதில் வந்து பால் சேர்ப்பாங்க. நம்ம பால் சேர்க்குறது இல்லை. அதனால் நம்ம தண்ணி சேர்க்குறோம். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு, ரொம்ப திக்காக வேணும்னாலும் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துங்க. நல்லா ஜூஸாக தண்ணியாக வேணும்னாலும் கொஞ்சம் தண்ணியை அதிகமாக சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி தண்ணியை சேர்த்து அப்படியே இந்த ஜூஸர் ஜாரில் நம்ம இதை அப்படியே நல்லா நைஸாக அரைக்கணும். அப்படியே நல்லா நைஸாக அரைக்கணும். நல்லா எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். அது நல்லா ஓடி அப்படியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது நல்லா அரைப்பட்டு அப்படியே அந்த கலரே மாறி வரும். உங்களுக்கு அப்படியே அரைப்பட்டு நல்லா பார்த்திங்கன்னா எல்லாம் மிக்ஸ் ஆகி கூலாக நல்லா ஜூஸாக வந்துடும். அப்போ இந்த வாழைப்பழம், ஆப்பிள், பாதாம் பருப்பு, தேங்காய், அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திராட்சை எல்லாம் பார்த்திங்கன்னா சேர்ந்து இந்த இனிப்போடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி அப்படியே அமிர்தம் மாதிரி இருக்கும். இது சாப்பிட திகட்டாது. ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கு உடனே இந்த மாதிரி நம்ம பாதாம் பருப்பு இல்லைனாலும் இந்த மாதிரி அடித்து உடனே கொடுக்கலாம். ரொம்ப நேரம் அவங்களுக்கு பசி தாங்கும். அதே போல் ஆஃபீஸில் இருக்கவங்களுக்கும் இந்த மாதிரி காலை சாப்பாடு இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம இந்த ஒரு ஸ்மூத்தியை செஞ்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி ஸ்மூத்தி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களோட வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கிளாஸில் அதை நல்லா கார்னிஷ் பண்ணி கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். அப்படியே எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்மூத்தி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சொந்தக்காரங்க, நண்பர்களை ஷேர் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க. எங்களோட வீடியோவை பார்க்கின்ற அனைத்து வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.